வணக்கம். இன்று இந்து மத வேதங்களை பற்றி ஒரு சர்ச்சை. பிற சமயங்களிலே அந்த மதத்தைச் சேர்ந்த அனைவரும் சில தகுதிகள் அடைந்துவிட்டால் அந்த மத வேதங்களை சொல்லலாம் என்று அனுமதி இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் இந்து மதத்திலே இந்து மத வேதங்கள் ரிக்யஜுஸ் சாமம் அதர்வணம் என்ற 4 வேதங்கள் ஒரு சிலர் தான் சொல்லலாம், எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா, வேதத்துக்கு எழுதாக்கிழவின்னு பேர். எழுதாக்கிழவின்னா எழுதப்படாதது. அதை யாரும் காப்பி பண்ணக்கூடாது, மேனுஸ்கிரிப்டில் எழுதக்கூடாது. எழுதினா எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, படிக்கக்கூடாது. அதனால் ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு சந்தை சொல்லி வாய்மொழியாக சொல்லுவதனாலே வாய்மொழி, திருவாய்மொழி அப்படின்னு இந்த வேதத்துக்கு பேர். ஏற்கனவே இந்த வர்ணாசிரம ஜாதி பிரச்சனைகளாலே சாடப்பட்டுள்ள இந்து மதம் இந்த விஷயத்திலே ஒரு பலத்த சர்ச்சையை சந்திக்கிறது. அது என்ன, சிலர் தான் சொல்லலாமல்ல, மனிதர்கள் எல்லோரும் சமம் இல்லையா, மற்றவங்க படிக்கக்கூடாதா, அவங்க உருப்படக்கூடாதா அப்படின்னு கேள்வி. அதனுடைய விவரத்தை இங்கே பார்க்க போகிறோம். இந்த வேதத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, மகாபாரதத்தை வியாசர் எழுதினார், ராமாயணத்தை வால்மீகி எழுதினார். ஒவ்வொரு புராணத்தையும் ஒரு ரிஷி சொல்லி ஒரு ரிஷி கேட்குறதாக வந்திருக்கு. 18 புராணங்களுக்கும் ஆத்தர்ஷிப் உண்டு. ஸ்மிருதிகள் மொத்தம் 100கணக்கான ஸ்மிருதிகள் இருந்தாலும் நமக்கு அவைலபிள் 20 தான். அந்த ஒவ்வொரு ஸ்மிருதிக்கும் ஆதர் உண்டு. எழுதினது யார், சொன்னது யார், விவரமெல்லாம் கிளீனாக இருக்குது. ஆனால் இந்து மத சாஸ்திரங்களிலே அன்ஆத்தர்டு, ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல என்கிற பெயரோடு உலவுவது வேதம். அதுக்கு அபௌருஷேயம்னு பேர். ஒரு மனிதனால் செய்யப்படாதது. அப்போ யார் செஞ்சா? அது அனாதி காலமாக கருத்து மண்டலத்திலே உலவுகிறது. அது இறைவனுடைய கருத்து. அந்த வேதங்களை இறைவன் நமக்கு கிடைக்கும்படி செய்கிறான் சில ரிஷிகள் மூலமாக. அப்போது ரிஷிகள் வேதங்களை எழுதவில்லை, அவங்களுக்கு மந்திர திருஷ்டாக்கள்னு பேர். வேத மந்திரங்களை ஞான திருஷ்டியிலே பார்த்து சொன்னவர்கள். அதுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு. மற்ற புராணங்களுக்கு, ஸ்மிருதிகளுக்கு, இதிகாசங்களுக்கெல்லாம் இல்லை.